அக்கா, இங்க பாரு. நீ கேட்டல என்கிட்ட என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன், ஓகேவா? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ 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 பிடிக்கும். இந்த யூனிவர்ஸை விட எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அக்கா 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 தான். உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும்னா சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, உன்னை பத்தி எனக்கு முழுசா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும்னா அதை சொல்ல முடியாதுக்கா. ஆனா நீ எப்போதுமே சந்தோஷமா எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணும்போது உனக்கு எல்லாருக்குமே சேர்த்து ப்ரேயர் பண்ணுவேன். நீ அடிக்கடி எல்லாத்துலயுமே கஷ்டப்படுறல அப்படின்னா, எல்லாத்துலயுமே எப்படி சொல்றது, நிறைய விஷயம் உனக்கு கஷ்டமா வருது. நான் என்ன நினைப்பேன்னா, எங்க அக்கா வந்து எல்லாத்துலயும் கஷ்டப்படுறா, நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும், அவளை சிரிக்க வச்சு பாத்துக்கணும் அப்பெல்லாம் நினைப்பேன்க்கா. ஆனா என்னால நீ நான் அப்படி நினைப்பேன். ஆனா என்னால நீ பாதி நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. நான் தெரியாம உன்னைய மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவேன். இப்ப கூட ஒரு சண்டை வந்துச்சு, நீ ஈகோ பாக்குற அப்படின்னு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிக்கா. அதுக்கு ரொம்ப சாரி. நான் தான் தேவையில்லாம வாயை விட்டு, நீ என்கிட்ட ஈகோ பார்க்க மாட்ட, ஏன்னா எனக்கு தெரியும் நீ உன் பாப்பாட்ட ஈகோ பாப்பியா, பார்க்க மாட்டில்ல. அது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு நாள் கால் பண்ணல, எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. என்னடா கால் பண்ணாம இருக்காளே, இவளுக்கு நம்ம மேல பாசமே இல்லை. எனக்கு என்னென்னமோ தோணுச்சு தெரியுமா, நம்ம தான் அவன் மேல உயிரா இருக்குமோ, அவளுக்கு நம்ம மேல இல்லையோ அப்படிலாம் யோசிக்கப்பட்டுட்டேன். ஆனா எனக்கு தெரியும் என் அக்கா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. ஆனா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப சாரிக்கா. சரியா? எனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கெட்ட விஷயத்துல நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க பாத்தியா, அதே மாதிரிதான் ஒரு கெட்ட விஷயத்துல நல்ல விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா அது நீ மட்டும்தான். நம்ம அந்த குரூப், ஐ திங்க் அந்த குரூப் நேம் தெரியல, ஆனா அது ஒரு கெட்ட குரூப் தான், அது ஒரு மாதிரியான குரூப். ஆனா அந்த குரூப்ல ஒரு அழகான தேவதை என் அக்காவா கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குக்கா. நீ என்னோட சொந்த அக்கா. என் பெரியம்மா மக கூட என்னை இப்படி பார்த்துப்பாளான்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்னை உட்கார வச்சு, நீ அப்படிமா, நீ வந்து இப்படிப்பட்டவதாம்மா, நீ நல்ல பொண்ணுமா, நீ இந்த தப்பு பண்ணக்கூடாதுடா, இதுதான்டா தப்பு பாப்பா, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அவன் மாட்டா. ஆனா நீக்கா, நீ மட்டும்தான் இப்படி அப்படின்னு எனக்காண்டி ஒரு தனியா நேரம் எடுத்து, நீ இப்படி பண்ணாத பாப்பா, அவங்களோட பேசாத, அவங்க உன்னை ஏமாத்துறாங்கடா, நீ கரெக்டா இருக்கணும்டா, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காண்டி ஒரு நேரம் ஒதுக்கி ஒருத்தவங்க வந்து எனக்காண்டி இத்தனைலாம் பண்றாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு சந்தோஷம்னா, இந்த உலகத்தையே வென்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ நீ எனக்கு கிடைச்ச வரம்க்கா. நீ எனக்கு கிடைச்ச வரம். காட் கொடுத்த கிஃப்ட் நீ எனக்கு. நீ நானும் நீ எவ்வளவு என்னை விட்டு எவ்வளவு தூரம் இருக்க தெரியுமா, ஆனா அவ்வளவு தூரம் இருந்தாலும் உன் மேல ஒரு பர்சன்ட் கூட பாசம் குறையாதுக்கா, குறையாது. நாம முத இந்த குரூப்ல சந்திச்சப்ப என்ன பண்ணோம், வாங்க போங்கன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, எனக்கு சிரிப்பா தான் வருதோ. அதுக்கடுத்து நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்டேன், நீ என்னை பாப்பான்னு கூப்பிட்ட. ஆமா நினைக்கிறேன். ஆமா, அப்ப கூப்பிடும்போது நான் அதோட சண்டை கூட வந்துச்சா, நீ மறந்துட்டேன்னு ஒரு சண்டை வந்துச்சு பாத்தியா, அந்த சண்டையை ஒரு சிரிப்பு தான் வருது. என்னத்த பண்ண, ஆனா அவ்வளவு ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தோம், நம்ம இவ்வளவு க்ளோஸா இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குக்கா. இவ்வளவு க்ளோஸாவும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்படிப்பட்ட தங்க 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 அழகான அக்கா எனக்கு இப்படி ஒரு அக்கா, என்னைய அழகா என்னைய அவளோட குழந்தை மாதிரி பாத்துக்கிற அக்கா எனக்கு கிடைப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ எனக்கு கிடைச்சிருக்கக்கா. அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு பிள்ளையாவ பேரு, சரியா? பிள்ளையா பிறந்துரு. உன்னை நான் யாரையுமே கஷ்டப்படுத்த விட மாட்டேன், அடிக்கவே விட மாட்டேன். உன்னைய கையில வச்சு தாங்குவான்னு சொல்லுவாங்க பாத்தியா, அதே மாதிரி நான் உன்னைய என்னோட குழந்தையா என் கையில வச்சு தாங்குறேன். என்ன அப்படி இல்லைன்னா என்னோட அம்மாவை பேரு, அம்மாவோட பிறந்துரு. என் அம்மானா என்னோட அம்மாவா பிறந்துருன்னு சொல்றேன். அப்படி பிறந்தீங்கன்னா நான் உன்னை அழகா பார்த்துப்பேன்ல, எங்க அம்மாவை பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீ அம்மாவை பிறந்துட்டீங்கன்னா நான் அழகா பார்த்துப்பேக்கா. உன்னை யாருமே திட்ட விட மாட்டேன். உனக்கு உனக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாமே செய்வேன். எல்லாமே உன்னைய பார்த்து பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை யாருமே கஷ்டப்படுத்த விடவே மாட்டேன்.
எனக்கு ஒண்ணு தோணுதுக்கா. நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? நான் அதான் ப்ரேயர் பண்ணிப்பேன் ஜீசஸ்ட்ட. ம். எப்படி சொல்றது? நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது. உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உனக்கு புடிச்சதெல்லாம் நடக்கணும். அப்பல்லாம் நான் நினைப்பேன் தெரியுமா? அக்கா உன் கேரக்டர பத்தி எத்தன பேர் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க அக்கா. ஆனா நீ ஜெம்க்கா. நீ எல்லாருக்கும் கிடைச்ச ஜெம்க்கா. உன்னைய பத்தி யாருக்குமே முழுசா தெரியலக்கா. நீ வைரம் தெரியுமா? நீ பியூர் ஜெம்க்கா. பியூர் பீப்பிள் நீ. உன்னைய பத்தி தெரியாம நெறைய பேர் அப்படி இப்படின்னு பேசலாம்க்கா. அதெல்லாம் அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காதக்கா. நீ உனக்கு புடிச்சவங்கள்ட்ட, உன்னைய லவ் நினைக்கிறவங்கள்ட்ட போய் கேளு. உன்னைய பத்தி சொல்லுவாங்க. உன் முழு கேரக்டர் தெரியும். அவங்களுக்காண்டி நீ நினைச்சா அழுகுறது எது எதுக்கு சொல்லு? அவங்கலாம் இதா சொல்லு. அவங்க சொன்னா நீ இப்படி ஆயிருவியா சொல்லு? அவங்கதான் அப்படி இருக்காங்க. நீ அவங்களுக்காண்டி மித்தவங்களுக்காண்டி உன்னை இப்படி பேசுறவங்களுக்காண்டி நீ கஷ்டப்பட்டு அழுகாதக்கா. சரியா? அது அழுதாலே வேண்டாம். நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் அதான் ஒரு தங்கச்சியா நான் எப்போதுமே 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 உன்னைய நான் என் சொந்த அக்காவை மட்டும்தான் பாக்குறேன்க்கா. நீ என்ன நினைக்கிறியோ இல்லையா? ஆனா நான் உங்களை ரொம்ப பாசம் வச்சுட்டேன். என் கேரக்டர் தெரியும்ல. நான் ஈகோ காட்டுவேன் தான். சண்டை போடுவேன் தான். ஓமே அக்கா நான் ஒண்ணு சொல்றேன். நான் எவ்வளவு கோவம் காட்டுனாலும், எவ்வளவு சேட்டை பண்ணி சண்டை போட்டாலும் நீ விட்டு மட்டும் போயிடாதக்கா. சத்தியமா போயிடாத சரியா? என்னோடயே இரு சரியா? ஒரு நாள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் சரியா? எனக்கு என்ன ஆசை தெரியுமா? நீ, நான், டாம்லாம் ஒரு இடத்துல இருக்கணும். ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கணும். உன்னோட இருக்கணும்க்கா. உன்னைய மீட் பண்ணணும். ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பா நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம்க்கா. அந்த நாளுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை நேர பார்த்து ஒரு ஹக் பண்ணணும். உன்னை டைட்டா ஹக் பண்ணி மிஸ் யூ அக்கா. லவ் யூ சோ மச் அக்கான்னு சொல்லணும். அப்படி சொல்லணும். அப்ப நான் 2 பேரும் ரொம்ப அழுவோம்ல. சிரிக்கிறனோ இல்லையோ நான் ரொம்ப அழுவேன். ரொம்ப ரொம்ப அழுவேன்க்கா. ஐ லவ் யூ சோ மச். மிஸ் யூ லாட்ஸ்க்கா. நான் டெய்லி மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? என்னோட திரும்பி திரும்பி சொல்றேன். நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் மட்டும்தான் உனக்கு பாப்பா. புரியுதா? நீ மட்டும்தான் எனக்கு அக்கா. நான் இத்தனை பேரையும் அக்கான்னு கூப்பிட்டுக்கலாம். சரியா? ஆனா நீதான் என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. என்னோட அக்கா. சரியா? நான் தெரியாம கூப்பிட்டுருவேன். சேட்டை பண்ணிடுவேன். அதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. சரியா? திரும்பி திரும்பி சொல்றேன். நான் என்ன சேட்டை பண்ணாலும் என்னை விட்டு போயிடாத. நீ போயிட்டேன்னா என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. நான் பெரிய பெரிய இந்த மாதிரி பேசுவேன். நீ பெரிய ஆளா போயிட்டேன்னு. ஆனா என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. நான் எமோஷனல் டைப். சின்ன சின்ன சென்சிட்டிவ். எல்லாத்துக்குமே அழுதுருவேன். நான் வெளியே காட்டிப்பேன் என்ன அப்படி இப்படின்னு. ஆனாக்கா உனக்காண்டி நான் இருப்பேன். அவ எப்படிப்பட்டவ, எவ பெரிய ஆளா இருந்தாலும் உனக்காண்டி நான் சண்டை போடுவேன். உனக்காண்டி என் அக்காக்காண்டி நான் இருக்கேன்னு நான் சொல்லிக்கிறேன். இதுல என் அக்காக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். உனக்காண்டி யாரும் இல்ல, எனக்காண்டி யார் என்ன பண்ண போறான்னு மட்டும் நினைச்சிடாத. உனக்காண்டி இந்த பாப்பா இருக்கா. எப்போதுமே இருப்பா. உனக்காண்டி இந்த பாப்பா. சரியா? என்னை மறந்துட மட்டும் செய்யாத அக்கா. எனக்கு நிறைய சொல்லணும்க்கா. ஆனா எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. என்ன சொல்லணும்னே தெரியல. ஒரு மாதிரியா இருக்குக்கா. இங்க பாருக்கா, ஹெல்த்த பாத்துக்கோ. சரியா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோக்கா. நல்லா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு. டேப்லெட் எடு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதக்கா. இங்க பாரு, இந்த பாப்பா ஹாப்பியா இருக்கணும்னா நீ ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? நீ எதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காத. ஓகேவா? நானும் டாமுனோட எப்போதுமே 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 இருப்போம். ஓகே? ஐ லவ் யூ சோ மச்க்கா. மை யூனிவர்ஸ். நீ ரொம்ப லவ்க்கா. நீ எப்படி சொல்றதுன்னா என்னோட உயிர்க்கா. நீ என்னோட தங்கம், செல்லம், என் பட்டு எல்லாமே, என் வைரம். கேட்கும் போது நீ என்ன செய்வனே தெரியலக்கா. உன்னை பத்தி எனக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது. ஆனா எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்ப கூட பாரு, என் கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஆகுதுக்கா மனசுக்குள்ள. என்ன தெரியல, ஒரு சைடு அழுக வருது, ஒரு சைடு சிரிப்பு வருது, ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியலக்கா. ஆனா
நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தேன்னா உன்னை நல்லா பார்த்துப்பேக்கா. என் அக்காவை நல்லா பார்த்துப்பேன். திரும்பி திரும்பி சொல்றேன், யாருக்காண்டி கஷ்டப்பட்டு அழுகாத. ஓகேவா? லவ் யூ சோ மச். அம்மா செல்லக்குட்டி அக்காவே.